மறைந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு உடல் சென்னை மருத்துவக் கல்லூரிக்கு தானமாக ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதீஷ் முருகன் விவரிக்க கேட்போம். சதீஷ், சென்னை மருத்துவக் கல்லூரி நிர்வாகத்திடம் திரு நல்லக்கண்ணு அவர்களுடைய உடலானது ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்கள் என்ன? வணக்கம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவரும் விடுதலை போராட்ட வீரருமான தோழர் நல்லக்கண்ணு நேற்று மரணம் அடைந்த நிலையில அவரது உடல் ஏற்கனவே சென்னை மருத்துவக் கல்லூரிக்கு உடல் தானமாக வழங்கப்படும் என எழுதி கொடுத்திருந்தார். அதன் அடிப்படையில இன்று இறுதி ஊர்வலம் என்பது நடைபெற்றது. கட்சியினுடைய தலைமை அலுவலகம் பால நிலையத்திலிருந்து அரசு மரியாதையுடன் புறப்பட்ட அந்த இறுதி ஊர்வலம் சுமார் 3.5 மணி நேரமாக அண்ணா பிரதான சாலை, சென்னையில் கூடிய பிரதான சாலையான அண்ணா சாலை வழியாக 3.5 மணி நேரம் இறுதி ஊர்வலம் என்பது நடைபெற்றது. இந்த நிலையில சென்னை மருத்துவக் கல்லூரி வளாகத்திற்கு கொண்டு வரப்பட்ட அவரது உடல் யூஜி மாணவர்கள், அதாவது யூஜி மற்றும் பிஜி மாணவர்கள் முன்னிலையில அந்த உடல் என்பது ஒப்படைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சென்னை மருத்துவக் கல்லூரியினுடைய அனாட்டமி அண்ட் கம்யூனிட்டி மெடிசின் பிரிவை சேர்ந்த பிஜி மாணவர்கள் மற்றும் யூஜி மாணவர்கள் மற்றும் கல்லூரி நிர்வாக அதிகாரிகள் அவரது உடலை பெற்றுக் கொண்டனர். இதனை அடுத்து அவரது உடல் என்பது அனாட்டமி டிபார்ட்மெண்டிடம் முறையாக ஒப்படைக்கப்பட்டது. முன்னதாக அவரது இந்த நிகழ்வின் போது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, வைகோ, சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் உள்ளிட்ட கட்சி தலைவர்கள், பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை, அதே போன்று விசிக கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் போன்ற மூத்த தலைவர்கள் இந்த இறுதி நிகழ்ச்சியில கலந்து கொண்டனர். 3.5 மணி நேரமாக நடைபெற்ற இந்த இறுதி ஊர்வலத்திற்கு பிறகு அவரது உடல் என்பது முறையாக மருத்துவ மாணவர்களுடைய ஆராய்ச்சிக்காக ஒப்படைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி சதீஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.